இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அடுத்த யாக்கோபு 4:8 என்னிடத்தில் சேருங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். அப்படியே நம்ம உட்கார்ந்த இடத்துல தலைகளை தாண்டி நாம சிந்திக்கலாம். ஆவியானவர் நம்மளோட ஒரு பேச ஆயத்தமாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் பேசுகிற தெய்வம் என்று வார்த்தை சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். எல்லாத்தையும் அவர் பேசுகிறார், பேச ஆயத்தமா இருக்கிறார். ஆமே ஆமே ஆண்டவரே பேசப்பா, அருமையான நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தை நேராக நான் வந்திருக்கிறேன். ஆவியானவர் இந்த மறையத்தை நீங்கள் வெளிப்படு, என்ன பேசணுமோ அதை என் வாயில் நீங்கள் வைங்க, நாவல வைங்க. ஆமி ஆமி தகப்பனே, வார்த்தையை கேட்டு விடாதபடிக்கு அதுபடிய வாழ்வதற்கு நான் பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறேன். இயேசு மன்னிப்பிக்கு அனுப்பிதாமே ஆமே. அதுக்கு கூட ஒரு வசனம் வாசிப்போம். யாக்கோபு 1:2 வாசிப்போம். அல்லாமலும் வாசிக்காம அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறதாய் மாத்திரமல்ல. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சரி, இப்போ நான் இப்போ பேச போகிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. எல்லாம் முக்கியமான வார்த்தை தான். ஆனால் எதுக்கும் ஆண்டவர் உங்கள்கிட்ட ஒரு சில காரியங்களை தெளிவுபடுத்தி கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். சரி, அதாவது யாக்கோபுல சொல்லப்பட்டது போல அல்லாமலும் திருவசனத்தை கேட்கிறவராய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்யணும்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. நம்ம நிறைய நேரத்துல வார்த்தை கேட்கிறோம், ஆனா செய்யறதுக்கு முடியாம போயிடும், கைவிட்டுறோம், அது பிரயாசம் படுவதில்லை. சரி, அதனால இன்னைக்கும் ஆண்டவர் ஒரு முக்கியமான வார்த்தையை கொடுத்து நம்ம சொல்றாரு. மத்தேயு 5:8 சொல்றாரு. அங்க என்ன வாசிக்கிறோம்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சொல்லப்படுது. சரி, நல்ல கவனிங்க. ஆண்டவரை நாம் தரிசிக்க வேண்டும். தேவனை நம்ம பார்க்கணும். எல்லாத்துக்கும் எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு சொல்லுங்க பாருங்க. ஏசப்பா எத்தனை பார்க்க ஆசையா இருக்கு சொல்லுங்க, கை பசுங்க. ஆசை இல்லையப்பா, ஆசை இருக்கு, எல்லாத்துக்கும் ஆசை இருக்கு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சரி, எல்லாத்துக்கும் ஆசை இருக்கு. எப்படியாவது ஏசப்பா எடுத்துக்கணும், ஒரு முறை எடுத்துக்கணும், பார்த்துக்கணும் சொல்லி எல்லாத்துக்கும் ஆசை இருக்கு. சரியா? ஆனா ஆசைப்படுவது உண்மை, ஆசை வேணும். அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு நீங்க பிரயாசப்படணும். வசனம் சொல்லுது. சரியா? எல்லாத்துக்கும் ஆசை இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன பார்க்கணும் அவர் விரும்புறாரு, நீங்களும் அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. அப்போ மத்தியில வாசிக்கிறோம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சொல்லப்படுது. அப்ப தேவனை யார் தான் தரிசிக்க முடியும், தேவனை யார் தான் பார்க்க முடியும் அப்படின்னா நான் அப்புறம் பாயிண்ட்டுக்கு வரேன். சரியா? சரி, அப்போ ஒரு சில வசதிகளை வாசிச்சு என்னுடைய சில வார்த்தைக்கு நம்ம போகலாம். இன்னொரு சில வாசிக்கலாமா? யாத்ராகம புஸ்தகம் 33:11 வாசிங்களேன். யாத்ராகம புஸ்தகம் 33:11 வாசிங்க. உம்முடைய கண்களில் 11 ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட எப்படி பேசினாரா? சொல்ல, எப்படி பேசினாரா? முகமுகமாய் பேசினாரா? முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவருடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரம் என்ன
பண்றதுக்குள்ள கடந்து போறாங்க. ஆமென். அல்லேலூயா. அப்போ அவங்க ரெண்டு பேரும் கடந்து போய் அங்க ஜெபித்து கொண்டிருந்த பொழுது மோசே ஜெபித்துட்டு பாளையமா வீடு அவன் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டான். ஆனா வாலிபனாகிய ஜோசுவாவோ வீட்டுக்கு திரும்பல. அவன் எங்கதான் இருக்கிறான்? எங்கதான் இருக்கிறான்? அங்க தெய்வாளர் தான் இருக்கிறான். அங்கேயே எடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அந்த ஜோசுவா தேவனோட அதிக நேரம் பேசிக்கிட்டே இருப்பான் ஆசை நான் நினைக்கிறேன். மோசே அண்ணன் பேசிட்டு போயிட்டான். ஆனா இந்த ஜோசுவா என்ன செய்யல? வீட்டுக்கு வரல, உள்ளவே இருக்கான். அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சரி, முதல் வசனம் வாசிக்கலாமா? 1 நாளாகமம் புத்தகம் 16-11 வாசிக்கலாம். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். வாசிக்க சீக்கிரமா. 11 கேட்டா தான் அவரை பார்க்க முடியும். நல்லா கவனிங்க. நித்தம் நினைச்சு அவரை நித்தமும் தேடணும். அவரை ஒரு விளையாட்டு பொருள் காண போயிட்டா எப்படி தேடுவோமோ அதே போல ஆண்டவரை நீங்க பார்க்கணும்னா, அவர் முகத்தை நீங்க தரிசிக்கணும்னா, அவரோட நீங்க பேசணும்னா, நீங்க நித்தமும் அவருடைய சமூகத்தை நீங்க தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளையாய் காணப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. தேடினா தான் அவர் வெளிப்படுவார். யாரெல்லாம் அவரை தேடுறோமோ அவங்கள தான் அவர் பேசுவார். சும்மா அவர் பேச மாட்டார். மோசே உள்ள போனாரு, பேசிட்டு வந்துட்டார். ஜோசுவா பேசிட்டே இருக்க ஆண்டவர்ட்ட பேசுறது என்ன தெரியுமா? சும்மா தான் பேசுறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க இதயமோ அவர் இதயமோ ஒண்ணா கனெக்ஷன் ஆயிடும். அதுதான் ஜெபம். அதான் என்னது? ஜெபம். இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் ஜெபிக்கிறோம், நிறைய நேரம் ஆண்டவர்ட்ட விண்ணப்பத்தை வைக்கிறோம், ஜெப குறிப்பு வைக்கிறோம். ஆனா அதுக்கு என்ன வரல? நமக்கு கிட்ட பதில் வரல. அதுக்கு ஜெயம் கிடைக்கல. காரணம் என்ன? நான் இன்னும் ஆண்டவரை இன்னும் தேடுவதற்கு பிரயாசப்படவில்லை. அவர் நித்தம் 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 நான் ஜெபிக்கணும், நித்தம் நித்தம் பேசணுமா அவரை பார்க்க. அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நான் பேசும்போது தலைப்பட தெரியுமா? யார் தேவனை தரிசிப்பார்கள்? யார் தேவனை தரிசிப்பார்கள்? அது தரிசிக்க முடியும், அல்லது பார்க்க முடியும். அப்படின்னா இது பொருள் என்ன அப்படின்னா, நான் ஒரு சில காரை எழுதி வச்சுக்கிறது இல்ல. இது பொருள் என்ன? தரிசனம்னா என்ன சொல்லுங்க. தரிசனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்லுவாங்க? தரிசனம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? தெரியலையா? தரிசனம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? தரிசனம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? வேறு நிறைய அதுக்கு தெரியல. சரி, அப்புறம் பார்த்தோம். நான் சொல்றேன், தரிசனம்னா காட்சி அளித்தல். எழுதிய ஃபர்ஸ்ட் என்னது? காட்சி அளித்தல். இரண்டாவது காட்சி. மூன்றாவது கண்முன் தோன்றுதல். நல்ல கவனிச்சுக்க. முதலாவது தரிசனம்னா என்ன அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் காட்சி அளித்தல், இரண்டாவது காட்சி, மூன்றாவது கண்முன் தோன்றுதல், நாலாவது தோற்றம். என்னது? தோற்றம். ஐந்தாவது பார்வை. பார்வை. அப்ப இது தரிசனத்துக்கு வழக்கம் சொல்றாங்க. அப்புறம் பாருங்களேன், அதுக்கு என்ன வழக்கம் பாருங்க. தரிசனம் என்பது வடமொழி சொல்லாமல் சொல்றாங்க. வடமொழி சொல்லாம. அப்போ இது தமிழ் நடந்த காட்சி அளித்தல் அல்லது எழுதித்தல் என்பது சரியான ஒரு தமிழாகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. அது விளக்கத்தை புரிஞ்சுங்க. தரிசன விளக்கம் என்ன பாருங்களேன். தரிசன விளக்கம் என்பது என்னன்னா வடமொழி சொல்லாகும். அப்புறம் காட்சி அளித்தல் அல்லது எழுதுதல் அப்படின்னா சரியான ஒரு தமிழாக்கம் சொல்றாங்க. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நான் தரிசிக்கணும், ஆண்டவர் நான் பார்க்கணும், எல்லாத்துக்கும் ஆசை இருக்கு மனசுக்குள்ள, இதற்குள்ள ஆசை இருக்குது. அப்போ ஆண்டவரை நம்ம சும்மா பார்த்துக்கலாமா? ஏன்னா அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அப்படின்னு சொல்லி அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தேவன். எல்லா இடத்துலயும் வாசிக்கிறோம். பழைய பாட்டை வாசிக்கிறோம், புதிய பாட்டை வாசிக்கிறோம், பேதுருல வாசிக்கிறோம். அவர் சொல்ற நான் பரிசுத்த. ஆக நீங்க எப்படி இருங்க? பரிசுத்தமா இருங்க. அப்ப பரிசுத்தமுள்ள தேவனை நீங்க பார்க்கணும்னா உங்களுக்கு முதல்ல என்ன வேணும்? என்ன வேணுங்க? பரிசுத்தம் வேணும். பரிசுத்தம் இல்லாம யாரும் அவரை பார்க்க முடியாதுன்னு வேதம் சொல்லுகிறது. அப்ப பரிசுத்தம் ஒரு மனுஷ வாழ்க்கையில ஆண்டவரை பார்க்கணும்னா
பேசணும், முகமுகமாய் தரிசிக்கணும், அவர் முகமான என் முகம் மாறணும்னா, அவர் வாழ்க்கையில என் வாழ்க்கை மாறணும்னா, அவர் எப்படி இந்த உலகத்துல இருந்தாரோ, அவர் எப்படி பரிசுத்தமா இருந்தாரோ, அதே போல நீங்களும் நானும் பரிசுத்தமா இருந்தால்தான் அவரை பார்க்க முடியும், அவரை பேச முடியும், முகமுகமாய் காண முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. பார்க்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தெரியுமா? நீங்கள் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு கத்துக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஒரு சில வசனம் வாசித்து நீங்க பிரசன்னம் போகிறோம். சரியா? நீதிமொழிகள் 4:23 வாசிங்க. நீதிமொழிகள் 4:23 வாசிங்க. அங்க என்ன பார்க்கலாம்? எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். உன் இருதயத்தை என்ன செய்ய? காத்துக்கொள். அதிலிருந்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். என்ன புறப்படுமா? என்ன புறப்படும்? அப்ப எதனா முதலாவது காத்துக்கொள்ளணும்? இருதயத்தை காத்துக்கொள்ளணும். இப்ப நான் முன்னாடி வரேன். என்ன பாத்தீங்களா? முன்னாடி எதிர்கொள்ளப்பட்டது பாத்தீங்களா? அதை எக்ஸாம்பிள் விளக்க சொல்ல வரேன். ஆண்டவர் சொல்றாரு, எல்லா காவலோடும் உனக்கு கொடுக்கப்பட்ட இருதயத்தை என்ன செய்யறீங்க? காத்துக்கொள்ள. அப்ப ஆண்டவர் முதல் எதை பார்க்கிறார்? ஆண்டவர் தேவன் எதை பார்க்கிறாரு? அட சொல்லுங்க, தேவன் எதை பார்க்கிறாரு? இருதயத்தை பார்க்கிறாரு. கேட்ட டக்குன்னு பதில் வாங்க எனக்கு இல்ல இழுத்து போனான். ஆண்டவர் எதை பார்க்கிறாருன்னா உங்க இருதயத்தை ஏன் இருதயத்தை அவர் பார்க்கிறாரு. அவர் முகத்தை பார்க்கல, சரீரத்தை பார்க்கல, கை காலை பார்க்கல. அவர் பார்க்கிறது உங்க இருதயத்தை ஏன் இருதயத்தை பார்க்கிறாரு. உன் இருதயம் எப்படி இருக்கோ பார்க்கிறாரு. அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா இங்க தேவன் உலாவி கொண்டிருக்கிறார். இது வாசப்படுகிற இடம் தேவாலயம். இந்த தேவாலயம் பரிசுத்தமா இருந்தால்தான் அந்த பரிசுத்தமான தேவனை ஆராதிக்க முடியும், அவரை பார்க்க முடியும், அவரை பேச முடியும். நீங்க ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் மணிக்கணக்கா பேசுறது எப்படி? என்ன காரணம் தெரியுமா? மணிக்கணக்கா ஆண்டு சம்பந்தத்துல விழுந்து ஆட்கள் தெரிவிக்கிறார். என்ன காரணம் தெரியுமா? அவருடைய இருதயம் பரிசுத்தமா இருக்கிறதுனால. அல்லேலூயா. 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 இப்ப நான் பாடுறது போறோம். சரியா? கற்பினை மட்டும் சொல்லுவோம். பாவம். இது எப்படி இருக்குங்க? சிவப்பு கண்ணு சொல்லுவோம். பாவம். பாவம் இல்ல, பரிசுத்தம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதுல எத்தனை பாவங்கள் தெரியுமா? மொத்தம் 13 பாவம் இருக்கு. எத்தனை பாவம் இருக்குதுங்க? 13 பாவம் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க, நாங்க தலை போட்டுருக்கேன், பாவங்கள் நிறைந்த இருதயம் அப்படின்னா முதலாவது பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், பேசித்தனங்களும், உழைப்பாதங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடங்களும், காம விகாரம், வட்கனும், தூசலும், பொருளாசையும், மதிகேடு செய்யும். புறப்பட்டு சொல்லுங்க. புறப்பட்டு எங்க இருந்து புறப்பட்டு வரும்? எங்க இருந்து புறப்பட்டு வரும்? ஆமா, இங்க இருந்து எல்லாம் புறப்பட்டு வருது. டாக்டர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? டாக்டர் சொல்லுவாங்க, நமக்கு உங்களுக்கு மெயினா எது வேணும்? உங்களுக்கு எது வேணும்? மெயினா உங்களுக்கு சொல்லுங்க. ஆமா, இது பல்ஸ்னால மனுஷன் என்ன ஆயிடுவா? டெத். அவ்வளவுதான். இது நின்னுச்சுன்னா மனுஷன் என்ன ஆயிடுவா? என்ன சொல்லுங்க, என்ன ஆயிடுவாங்க? வேணா ஆயிடுவாங்க. அது வரைக்கும் பாஸ்டர் பால்ட்ரை வாழ்த்துவாங்க. இது நின்னு போச்சுன்னா என்ன சொல்லுவா? என்ன சொல்லுவா? நம்ம போறோம் பாடி. இந்த பாடி எப்போ தூக்குவீங்க? அப்படி பேச ஆரம்பிச்சிருவோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றாரு, மத்தியில லூக்கா மார்க்ல வாசிக்கலாம். அந்த வசனத்தை வாசிங்க. மார்க்ல புத்தகம் 7ஆம் அதிகாரத்துல வசனம் எடுத்து வாசிங்க. மார்க்ல வாசிங்க. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறது. நல்லா கவனிங்க. மனுஷனுக்குள்ள இருந்து மனுஷனுக்குள்ள வெளியே வந்து என்ன செய்யுமா? அவனை தீட்டுப்படுத்துமா? வாசிமா. எப்படி எனில் மனுஷனுடைய எங்க இருந்து புறப்படுதாமா? எங்க இருந்து புறப்படுதா? இருதயத்துக்குள்ள. இங்க இருந்துதான் என்ன செய்யுது? பாவங்கள் புறப்படுகிறது. ஏன்னா இது தேவன் வாசம் பண்ணுகிற இடம், இங்க தேவன் தங்குகிற இடம். இது ஒரு ஆலயமா இருக்கிறது. இந்த ஆலயத்துக்குள்ள அவர் உலா வேண்டும் என்றால், இந்த ஆலயத்துக்குள்ள அவர் பிரவேசிக்க வேண்டும் என்றால், இந்த ஆலயம் தேவனோட உறவு வைக்கணும்னா, இந்த ஆலயத்தோட தேவன் பேசணும்னா, அவருக்கு நியாயத்தை ஐக்கியமாகணும்னா, உறவு வைக்கணும்னா, இந்த பாவங்கள் எனக்கு
சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா கணக்கவனிங்க, இதுல ஒரு பாவம் இருந்தாலும் அற்புதத்தை சொல்ல முடியாது. ஒரு பாவம் இருந்தாலும் சொல்லுங்க, ஒரு பாவம் இருந்தாலும் ஒரு பாவம் இருந்தாலும் அற்புதத்தை ஆமா சொல்ல முடியாது. ஏன்னா நம்முடைய தேவன் பரிசுத்தர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பாயிண்ட் வர நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் வசனம் 10 வாசிங்க. இருதயத்தின் நல்ல வாசம். இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும். இங்க ஒரு கசப்பு வச்சுக்கலேன். இந்த கசப்பு யாருக்கு தெரியும் சொல்லுங்க. யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். ஏன்னா இந்த இருதயத்துக்குள்ள ஒரு கசப்பு இருந்தா இருதயம் சொல்லும், இன்னும் எப்படிதான் இருக்கிற, எப்படிதான் இருக்கிற, கசப்போட தான் இருக்கிற அப்படின்னு சொல்லு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லாரு, இந்த 13 பாவத்துல ஒரு பாவம் இருந்தால் பெருமையின் பாவம் இருந்தாலும் ஆண்டவர் பேச மாட்டார். மதிகளின் பாவம் தான் பேச மாட்டார். சொல்லப்பட்ட ஒவ்வொரு பாவங்களும் தேவன் வெறுக்கிற, தேவன் அருவருக்கிற பாவம் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த அருவருக்கிற பாவத்தை நம்ம இன்னும் முழுக்க இருந்தா ஏதாவது பாவத்தில் அல்ல கவனிக்க, எல்லா பாவமும் இல்லை, ஏதாவது ஒரு பாவம் நமக்குள்ள எதிர்ப்புகள் இருந்தாலும் அவரை தரிசிக்க முடியாது, அவரை பார்க்க முடியாது. மோசே முகமுகமாய் தேவனோட என்னமா பேசினார், யோசுவா தேவனோட முகமுகமாய் பேசினார் சொல்லப்படுகிறது. அப்போ அவங்க தான் பேசினாங்க. அவங்க எப்படி பேசினாங்க? அவங்க இதுக்குள்ள ஒண்ணு இல்லை, பரிசுத்தமாய் காணப்பட்டது அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட இருதயம் இருந்தா நம்ம வாழ்க்கையில எந்த அற்புதத்தையும் எந்த ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நல்லா கவனிங்க, பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப எப்படி எப்படி இருக்கணும்? உங்க இருதயம் இதே மாதிரி பரிசுத்தமா இருக்கணும். இது என்ன அடையாளம்? இது என்ன அடையாளம்? புறா. என்ன அடையாளம்? புறா பரிசுத்தாவியானவருக்கு அடையாளமா சொல்லப்படுகிறது. இங்க மத்தியில வாசித்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது எடுத்து கரையிற உடனே புறாவானவர் இறங்கி அவசரம் வாசிங்களேன். வாசிங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேற உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல எப்படியாமா? தேவ ஆவி புறாவை போல இறங்கி நம்மேல் வருகிறதை கண்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த இருதயத்துக்குள்ள இப்படி இருந்த இருதயம், தலைகவனிங்க, இப்படி இருந்த இருதயம் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த இருதயம், இந்த ஆவியானவர் எனக்குள்ள வந்தவுடனே, இந்த பரிசுத்தாவியானவர் எனக்குள்ள வந்தவுடனே, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே, நான் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்ற உடனே, முதலாவது எனக்குள்ள மாற்றம் எங்க வரும் தெரியுமா? என் இருதயத்துக்குள்ள மாற்றம் வரும். நல்லா கவனிங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அது எங்கேயும் மாற்றம் வராது. ஏன்னா இதுதான் ஆண்டவருக்கு ஆளை. நல்லா கவனிங்க. நான் இந்த பாவத்தை தான் அறிக்கையிட்ட பின்பு இந்த ஆவியானவர் எனக்குள்ள வந்துருவாரு. நான் ஞானஸ்நானம் எடுத்த பின்பு எனக்குள்ள வந்துருவாரு. இந்த பாவங்களெல்லாம் மறித்த உடனே இப்ப எனக்குள்ள வந்துட்டாருன்னா என் இருதயம் இப்படி பரிசுத்தமாய் மாறிவிடும். இந்த பரிசுத்தமான இருதயம் இருக்கும் பொழுது நான் தேவனை பார்க்க ஆரம்பித்து விடுவேன், முகமுகமாய் பேச ஆரம்பித்து விடுவேன். என் வாழ்க்கையில அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. யோசிங்க. கேள்வி யோசிப்போம். இப்போ உங்க இருதயம் எப்படி இருக்குது? உங்க இருதயம் எப்படி இருக்குது? ஏதாவது ஒரு பாவம் இருக்கணும். எல்லாரும் பரிசுத்தமா அல்ல. ஆண்டு சொல்றாரு, ஏதாவது ஒரு பாவம் இருக்கலாம். அப்போ இதுல வெளியே போகும்போது பாவத்தை விட்டு அப்படி என்ன செய்யணுமா? ஆண்டு சமூகத்தில் போய், ஆண்டவரே நான் என்ன செய்யக்கூடாது,
கசப்பா இருக்கக்கூடாது, கோபப்படக்கூடாது, தூசிக்கூடாது, என்னோட கபடம் இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 28ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. அதுக்குள்ள வாங்க, அதுக்குள்ள வாங்க சீக்கிரம். அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். ரைட் வாசிங்க. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் இதுல எங்க இருக்கும்? இதுல எங்க இருக்கும்? சத்தமா சொல்லுங்க. ஆமா, அங்கதான் இருக்கும். அது மெயின் ஆண்டு சகல விதமான கசப்பு முடிக்கிறார். ஒரு கசப்புல எத்தனை கசப்பா? எத்தனை கசப்பா? சகல விதமான நிறைய கசப்பு கசப்பா சொல்றாரு. இந்த ஆலயமாகிய இதயத்துக்குள்ள ஒரு கசப்பு இருந்தாலே அவர் பேச மாட்டார். ஒரு கசப்பு இருந்தாலே அவர் பேச மாட்டார். அவர் ரசிக்க முடியாது, அவர் புரிய ஆராதிக்க முடியாது. ஆனா சகல விதமான கசப்பு நமக்குள்ள இருந்தா நம்மளோட பேசுவாரா? பேசுவாரா? பேச மாட்டார், ஒதுங்கி இருப்பார். அவர் முத பார்க்கறது எங்க பார்க்காரு? இங்கதான் பார்க்கிறாரு. எங்கேயும் பார்க்க கூடாது. இயேசு கிறிஸ்து தேவன் எங்கேயும் பார்க்க மாட்டார். வைக்கிறத பார்க்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரை தரிசிப்பதற்கு தேவன் நம்மள எதிர்பார்க்கிற தன்மை என்ன? என்கிட்ட இருக்கிறதான அந்த இதயத்துல இருக்கிற அந்த குறைபாடு எல்லாம் விலகணும். முதலாவது அது சகல விதமான பாவங்கள் விலகணும். ஒரு பாவம் எனக்குள்ள இருந்தாலும் இதயத்துக்குள்ள இருந்தாலும் நான் தேவனை முழுமையாக ஃப்ரீயாக ஆராதிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கசப்புனா என்ன? கசப்பு எப்படிங்க வரும்? கசப்பு எப்படிங்க வரும்? சொல்லுங்க. கசப்பு எப்படி வரும்? பகை இருந்தா என்ன வரும்? கசப்பு வரும். பகை இருந்தா நம்ம ஒரு துரோகம் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணு வேண்டாம், சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவ யார் காட்டி கொடுத்தா? யார் காட்டி கொடுத்தா? கசக்காய். இயேசு அவங்களை கசப்பு வச்சாரா? கசப்பு வச்சாரா? கசப்பு வைக்கல. 3 முறை பேதுரு மறுதளிச்சான். கசப்பு வச்சாரா? பகைய பார்த்தாரா? பகைய பார்க்கல. அவங்க அடுத்தவங்கள பகைய பார்த்தாரா? பகைய பார்க்கல. பாருங்க, யூதாஸ் காட்டி கொடுத்துட்டான். காட்டி கொடுத்து அவரே சொல்றாரு, நீ செய்ய வேண்டிய சீக்கிரமா செய்ய அப்படிங்க. அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுக்கு அன்பை பார்த்தீங்களா? அவர் பார்க்கவே இல்லை. அவனை ஒரு காலம் பாய்க்கல. அவன் சொல்றாரு, யூதாஸே நீ செய்ய வேண்டிய சீக்கிரமா செய்யப்பா. அவன் நேரம் போற காட்டி கொடுக்கிறான். ஆண்டவரை அவனை பகைச்சாருன்னா இயேசு கூட சம்பவம் பைபிள் வந்திருக்காரு. அவர் பக்கம் மறுத்ததான் வேஸ்டா போய். அப்படின்னு சொல்லி அல்லேலூயா. அல்லேலூயா. கதை சொல்றானே, ஒரு குருவும் ஒரு சிஷியன் இருந்தாங்க. குருவும் சிஷியன் நல்லா கவனிங்க. ஒரு குருவும் சிஷியன் இருந்தாங்க. அப்போ சிஷியன் கேட்டான குரு கிட்ட, குருவே நான் கடவுளை பார்க்கணும் அப்படின்னு சொன்னான். கடவுளை பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ குரு சொன்னாரா, நீ போயிட்டு ஒரு 5 நாள் கழிச்சு செய்வீங்க, மறுபடியும் செய்ய காட்டுக்கு வா அப்படின்னா சில காரியங்கள் சொல்றாரு. நீ ஊருக்குள்ள போ, ஊருக்குள்ள போ. அங்க போய் இங்க நீ எப்படி இருந்தாயோ, இந்த காட்டுக்குள்ள எப்படி இருந்தாயோ அதே போல அங்க வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டான். அப்ப இவங்க காட்டுல எப்படி இருந்திருப்பான்? காட்டுல எப்படி இருந்திருப்பான்? கோமணம் பாய்ச்சிக்கிட்டு மேல ஒரு குண்டு போட்டு எடுத்திருப்பான் இருந்திருப்பான். அப்படித்தானே? அப்போ ஒரு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி வார்த்தை வச்சு வீரர் நேரம் ஊருக்குள்ள போறான். ஊருக்குள்ள போய் தன் வீட்டுக்கு போச்சுதான் உட்கார்றான். அப்போ காட்டுக்குள்ள ஃப்ரீயா இருந்தான். காட்டுக்குள்ள ஃப்ரீயா இருந்தான். குருவோட பேசிக்கிட்டு இருந்தான். நல்லா சாப்பிட்டான், நல்லா தூங்கினான், நல்ல வேலைகளை பார்த்தான், எல்லாம் செஞ்சான். ஆனா ஊருக்குள்ள போற உடனே, வீட்டுக்குள்ள போற உடனே அங்க யாரும் பார்க்க முடியல.
அவனுக்கு என்ன வரல, உள்ளத்துக்குள்ள என்ன வரல, ஒரு சமாதானம் வரல, ஒரு சந்தோஷம் வரல. இங்க இருக்கும்போது சமாதானமா சந்தோஷமா இருந்த காட்டுக்குள்ள இருக்கும்போது. ஆனா அவன் அங்க ஊருக்குள்ள போன உடனே, அவன் வீட்டுக்குள்ள போன உடனே அவன் சிந்தையெல்லாம் மாறுது. பல சிந்தை அவனுக்குள்ள வருது, தேவல சிந்தைகள் வருது. ஒரு வாரம் கழிச்சு வேகமா ஓடி வரா, குருவே நான் ஊருக்குள்ள போனேன், வீட்டுக்குள்ள போன குருவே, நீங்க சொன்ன மாதிரி இருந்தேன், ஆனா கடவுளை பார்க்க முடியல, எனக்குள்ள தேவலா சிந்தை வருது, அது வருது, இது வருது சொல்லி குருட்ட சொல்றான். குரு சொன்னாரு, உனக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குல்ல, அத கடவுள் அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உனக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குல்ல, இந்த ஆத்மா தேவையில்லாத காரியங்களை சிந்திக்காம இருந்ததுன்னா, பாவமில்லாத காரியங்களை சிந்திக்காம இருந்ததுன்னா, அதுவே ஒரு உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்லி அவர் உட்கார வச்சார் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. நம்ம சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அதுதான் ஆயத்தமா இருக்கிறோம். எப்படியாவது ஆண்டவர் பார்த்துடணும், தேவனை தரிசிக்கணும், அவர் முகமாக பார்த்து செல்லாத ஆசை இருக்குது. அப்ப அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு ஒரே வழி, அதுக்கு யாருக்கு தான் பதில் இருக்குன்னா, உங்களுக்கு என்கிட்ட தான் பதில். ஆமான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நம்மள்ட்ட ஒரு பதில் கிடைக்கிற வரைக்கும் நம்ம அவர் பார்க்க முடியாது. அப்போ நான் வசனம் வாசிக்கலாமா? மத்தேயு புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. அங்க ஒரு பொல்லாத இருதயம் இருக்கு. அந்த இருதயம் என்ன பார்க்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43 வாசிங்க. அங்கே வந்து அந்த வீடு வெறுமையா இருந்து தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிலே கேடுவதா இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கு சம்பவிக்கின்றார். என்ன பார்க்கிறோம்? இது என்ன இருதயம்? இது என்ன இருதயம்? சொல்லுங்க. கேடான இருதயம். ஃபர்ஸ்ட் நல்ல கவனிக்கணும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, ஏற்றுக்கொண்ட பிறகு எல்லாத்துலயும் முன்னணிப்பாங்க, ஆண்டவரை ஆராதிக்கல முன்னணிப்பாங்க, எல்லாத்துலயும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வந்து அதுலயும் முன்னணிப்பாங்க, ஒவ்வொரு காலத்துல முன்னணிப்பாங்க. ஆனா ஒரு சறுக்கல் வந்த உடனே, ஒரு சின்ன ஒரு காரியம் வந்த உடனே, ஒரு கசப்பு என்ற ஒரு காரியம் வந்த உடனே அங்க என்ன தெரியுமா, அவர்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய்விடுவார்கள். அப்படி பின்வாங்கி போகும் பொழுது இந்த அசுத்தாவிக்குள்ள முதல்ல அசுத்தாவிக்குள்ள வருவாங்க, அது வெளியே போயிடும். ஆனா இந்த இடம் எப்படி தெரியுமா, ஜோடிக்கப்பட்டு வசனம் வாசிங்க. என்ன பார்க்காத வாசிங்க. ஜோடிக்கப்பட்டு வாசிங்க. நான் விட்டு வந்தேன். வாசிங்க. நான் விட்டு வந்தேன், என் வீட்டுக்கு திரும்பி போன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதா இருக்க காட்டு. நல்ல கவனிங்க. வீடு நம்ம தங்குற வீடு இல்ல, நல்ல கவனிக்கணும். இந்த ஆலயமாய வீடு அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் எந்த வீடு சொல்றதை இயேசுவா பரமா பார்க்கணும். அவர் பரமா சொல்றாரு, இந்த வீடு இருக்குல்ல, இந்த வீடு வெறுமையா இருந்ததுன்னா, ஜோடிக்கப்பட்டு சொல்லப்படுது வெறுமையா, அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டது இருந்ததுன்னா, ஒரு ஆவி போய் எத்தனை ஆவி கொண்டு வந்துடும்? எத்தனை ஆவி கொண்டு வந்துடும்? 7 ஆவி கொண்டு வந்துடும். எப்ப தெரியுமா? இப்படி இருந்த இந்த இருதயம் இப்படி வந்துருச்சுன்னா, இப்படி வந்துருச்சுன்னா, ஒரு ஆவி கொண்டு வந்தாங்க, 7 ஆவி கொண்டு வந்து. அப்ப இது என்ன அர்த்தம்னா, இதுதான் ஜோடிக்கப்பட்டது. வெறுமையா இங்க வந்து ஆண்டவர் இருக்கிறார், இங்க வெறுமை. அப்ப வெறுமை என்ன அர்த்தம்னா, இத்தனை பாவங்களும் அவங்கள வந்துருச்சுன்னா, அப்ப எத்தனை ஆவி அவங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம்? எத்தனை ஆவி இருக்குன்னு அர்த்தம்? 7 ஆவி. எத்தனை ஆவி? 7 ஆவி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்றாரு, உங்க இருதயம் ஏன் இருதயம் இப்படி மாறக்கூடாது, இப்படி மாறக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. நம்ம சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனை தரிசிப்பதற்கு நம்ம காசு கொடுத்தா தரிசிக்க முடியாது. சொல்லுவாங்க, ஐயப்பன் கோயில் போனா யாரை பார்த்துலாம் சொல்லுவாங்க, யாரை பார்த்துக்கலாம்? ஐயப்பனை பார்த்து. தரிசனம் சும்மா காமிச்சிருவாங்களா? காமிக்க மாட்டாங்க. பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. காசு கொடுக்காம அந்த தெய்வத்தை யாரும் செய்ய முடியாது, யாரும் செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆண்டவர் உங்ககிட்ட எங்கிட்ட
இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார். ஆமென். அல்லேலூயா. எப்படி தரிசிக்க முடியும் அப்படின்னா, ஒரு வருஷம் வாசிங்க. ஒன்னியோவான் 3ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க. ஒன்னியோவான் 3ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க. பிரியமானவர்களே, இப்பொழுது இப்பொழுது நம்ம தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆயினும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று வாசிங்க அறிந்திருக்கிறோம். அவர் மேல் எப்படிப்பட்டார்? ஒரு நிமிஷம், எப்படிப்பட்டார் கேள்விப்பட்டல. இப்படிப்பட்டனா எப்படிப்பட்டார்? அதுக்கு பதில் இருக்குது. என்ன பதில்னா, அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் அவரை பார்க்கணும். அவர் பார்க்கணும்னா அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவரும் வாசிக்கணும். அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல. அவ்வளவுதான் மேட்டர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன சொல்லுங்க? அல்லேலூயா. அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல நானும் சுத்தமுள்ளவராய் இருக்கணும். சுத்தமில்லாம நாம் போய் ஆண்டவரை ஆராதிக்க முடியாது, பார்க்க முடியாது. சுத்தமுள்ளவன் தான் எங்க போக முடியும்? எங்க போக முடியும்? ஆமா, பரலோகத்துக்கு போக முடியும். பாவத்தை வச்சுக்கிட்டு பாவத்தை பிரயாசம் முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, அவர் சுத்தமுள்ளவராய் இருப்பது போல தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது நல்ல கவனிங்க. முதலாவது, நீங்கள் நான் ஆண்டவரை தரிசிக்கணும்னா, அவர் முழுவதுமாய் பார்க்கணும்னா, ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயத்துல சுத்தம் காணப்பட வேண்டும். சுத்தம் என்றால் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். பரிசுத்தம் இருந்தாதான் நான் தேவரை பார்க்க முடியும். இல்லாவிட்டால் நான் பார்க்க முடியாது. என்னதான் நான் பிரயாசப்பட்டாலும் முயற்சி பண்ணாலும் அவர் ஒரு நாள் கண்டடைய முடியாது. அப்படின்னு சொல்லி அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை பார்க்கிறதுக்கு பிரயாசப்படுங்க. அவரோட ஐக்கியத்துக்கு பிரயாசப்படுங்க. இந்த இருதயத்துல இருக்கிற எல்லா குறைகளை அறிக்கையிடுங்க. பாவத்தை அறிக்கையிடுங்க. கசப்பை அறிக்கையிடுங்க. இதெல்லாம் நம்ம யார் மேல கசப்பாச்சுக்கிறோமோ அந்த கசப்பெல்லாம் அறிக்கையிடுங்க. பெருமை அறிக்கையிடுங்க. தூஷத்தை அறிக்கையிடுங்க. இதெல்லாம் இருதயத்துக்குள்ள எனக்கும் ஆண்டவரை பார்க்க முடியாதபடிக்கு தடையா இருந்ததோ அத்தனை பாவங்களையும் ஒவ்வொரு நாட்களும் அறிக்கையிட்டு ஜெபித்து அது எல்லாம் இருதயத்தை ஃப்ரீ ஆக்கி எனக்கும் ஆண்டவருக்கும் ஐக்கியம் வைக்கும் போது நான் அவரை பார்க்க. ஆமென். அல்லேலூயா. முதலாவது சுத்தமா தொடர்ந்து வாசிங்க. 1 யோவான் 2:28 வாசிங்க. சீக்கிரம் 28-29. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது தைரியம் உள்ளவர்களாய் இருப்பதற்கு அவரில் நிலைத்திருங்கள். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவனே ஒன்று. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய தேவன் நீதி உள்ள தேவன், பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் நீதியா இருக்கு நமக்கு தெரியும். ஆனா அவன் என்ன செய்ய மாட்டான்? நீதியை செய்ய மாட்டான். அவர் துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். அவரை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டு சொல்றாரு, பரிசுத்தாவை துக்கப்படுத்தான்னு சொல்லுங்க. துறையாய் பிடிச்ச அந்த பரிசுத்தாவை என்ன செய்யாதீங்க? துக்கப்படுத்தாதீங்க. துக்கப்படுத்துகிற காரியம் என் இருந்தா அதை எடுத்து வெளியே போடுங்க. கர்த்தர் உங்களுடன் பேச ஆரம்பிக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது காரியம் சங்கீதம் 42 வாசிங்க. 42:2 வாசிங்க. 42:2 வாசிங்க. சீக்கிரமா 42:2 வாசிங்க. என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுது ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முதலாவது ஆண்டவரை நான் தரிசிப்பதற்கு முதல் அடையாளம் என்ன
சுத்தம் காணப்பட வேண்டும். இரண்டாவது, ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமா இருக்கிற இருதயம் தான் தேவனுடைய தரிசனம். தாகம் யார் மேல இருக்கணும்? யார் மேல? யார் மேல? யார் மேல இருக்கணும்? ஜீவனுள்ள தேவன் மேல என் தாகம் காணப்படுது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ அந்த தாகம் எங்க வரும்னா இங்க வரும். இந்த தாகம் வேற, இந்த தாகம் வேற. புரிஞ்சுங்களா? இந்த தண்ணி குடிச்சிருக்கும். இங்க ஒரு தாகம் இருக்கு. இயேசு பக்கம் தாகம் இருக்குது. எந்த தாகம் தெரியுமா? ஆத்மாவை குறித்த ஒரு தாகம் காணப்படுது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, அங்க இயேசு பார்த்து சொல்றாரு, அதாவது நல்லா வசனம், வழி தப்பி போன ஆடுகளை போல எல்லாரும் சொன்னாங்க. புறத்துல இயேசு பேர போட்டாருன்னா மனதுக்கு படைச்சார் அப்படின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்றாரு, அந்த ஆத்ம தாகம் யார் மேல இருக்கும்? தேவன் மேல காணப்படும். ஆண்டவரே, நான் உங்களை பார்க்கணும்ப்பா, நான் உங்களை பார்க்கணும், நான் உங்களை தரிசிக்கணும், முகமுகமா பேசணும். ஆண்டவரே, அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே, எனக்குள்ள வாங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என் தாகத்தை நிறைவேற்று ஆண்டவரே. அப்படி நீங்க ஒவ்வொரு நாட்களும் நீங்க அவர் சமூகத்தில் வச்சு பேசிங்கன்னா உங்க தாகத்தை, உங்க விருப்பத்தை தேவன் தெரிவிச்சுவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஜெபம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தாகம் மட்டும் இல்லையா? இருக்குதா இல்லையா? சொல்லுங்க. எதுக்கு தாகம் விருப்பம் இருக்குது? எல்லாத்துக்கும் விருப்பம் வேணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனை பார்க்கணும், அவரை நீங்க தரிசிக்கிறன்னா முதல்ல சுத்தம் வேணும். இரண்டாவது, உங்க தாகம் அவர் மேல இருக்கணும். ஒவ்வொரு நாளும் உங்க தாகம் சொல்றான், என் ஆத்மா தேவன் மேல், அதாவது ஜீவன் உள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்குன்னு அவன் சொல்றான். அவன் அனுபவித்து அவன் எழுதி போயிருக்கான். அவன் ஜீவன் உள்ள தேவன் மேல ஒவ்வொரு நாட்களும் உங்க தாகம் இருந்தா நிச்சயமா என் கர்த்தர் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நாளைக்கு கூட ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிலர் கேட்கிறீங்க, ஆண்டவர் பேசுறதை காதுல கேட்டீங்களா? ஆண்டவர் பேசுறதை காதுல கேட்டீங்களா? கேட்டுக்கோமா. ஆண்டவர் பேசுறதை காதுல கேட்டீங்களா? கேட்டீங்களா? ஆண்டவர் பேசுவார்ல, கேட்கலையா? கேட்டது இல்ல. நான் கேட்டு பேசுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபிக்கும் போது பேசுவார். ஜெபிக்கும் போது மெல்லிய குரல்ல பேசுவார். எப்போ தெரியுமா? அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா கர்த்தரோட பேசாரு. ஹல்லேலூயா. அப்படியே நம்ம ஜெபிக்கிறதால பேச மாட்டாரு. அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களுக்குள்ள வரும் பொழுது, அதை நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது, அப்பொழுது தேவன் உங்களோட செய்வார். அவர் மெல்லிய குரல்ல பேச ஆரம்பிச்சிருவார். உங்களை குறித்து பேசுவார், கணவனை குறித்து பேசுவார், உனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதோ அதையும் பேசுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிலர் சிற்பனை காணுவோம், தரிசனம் காணுவோம், அது வேற. ஆனா பேசுறது காதுல கேட்கணும், அதுதான் பாக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. நான் ஒரு நாள் அது பரிமா சொல்றேன். ஓகே. அப்பா அவங்க சொன்னாங்க, பயப்படாத நம்பி, கவலைப்படாத நம்பி, ஜெபம் பண்ணு. அப்படின்னா சாயங்காலம் போன் பண்றாங்க, எனக்கு வெளிப்படுத்துவா, ஏன்னா அவர் உண்மை கூட தெரியும் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. எப்பங்க பேசுவாரு? நானும் அவரும் இணையும் பொழுது, என் ஆத்மாவும் அவர் ஆத்மா இணையும் பொழுது, நான் அவரோட எங்க போனாலும் அவரோட உறவு வச்சுட்டே போகணும். என் சிந்தை மாறக்கூடாது. நான் யோசிக்கணும், எங்க இருந்தாலும், என் வீட்டுக்குள்ளே இருந்தாலும், நான் வேலை பார்த்தாலும், எந்த காரியம் செய்தாலும் என் சிந்தை என்ன செய்யணும்? ஆண்டவரை கூச்சிட்டே இருக்கணும், என் ஆத்மா அவரை பாடிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் நான் இருக்கேன். கனெக்ஷன் அவரோட பேச ஆரம்பிச்சிருவார். ஒன்றை குறித்து பேசுவார், ஒவ்வொரு நாடகங்களை பேசுவார், என்ன நடக்க பேசுவார். ஏன்னா அவர் பேசுகிறதை நம்மளோட தெய்வத்தை கேட்கிறதை ஆரம்பிச்சு. ஏன் நான் சொல்ல வரேன்னா, அவர் விட தாகமா இருக்கணுங்க. தாகமா இருந்தா தான் பேசுவார், பேச மாட்டார். தாகமா இருந்தா அவர் தரிசிக்க முடியாது. அடுத்த பாட்டு கடைசியில் பாட்டு போகலாம். அடுத்த பாட்டு கடைசியானுங்க, நிறைய வசனம் இருக்கு, நான் டைம் வேஸ்ட் பண்ணுறேன். சரியா? அடுத்த பாயிண்ட் போகலாமா? 1 நாளாகமம் 28:9. அதை கடைசி வார்த்தை. 1 நாளாகமம் 28:9. என் குமரனாகிய சாலமோனே, வாசிங்க.
என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து, நல்ல கவனிங்க, அவர்னா யாருங்க? அவர்னா யாருங்க? அவர்னா யாரு? இயேசுப்பா. தேவன் அவரை உத்தம இதயத்தோடும் உற்சாக மனதோடும் அவரை ஆராதனை செய்ய, கர்த்தர் எல்லா இதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் என்றைக்கும் இல்லை, என்றை கைவிடுவார். கவனிச்சீங்களா? அல்லேலூயா. விக்ரமாங்க. அல்லேலூயா. தாவீது அவன் சொல்றான், என் குமாரனாகிய சாலமோனே, நான் பெற்ற மகனே, என் செல்ல மகனே அப்படின்னு நான் சொல்றேன். என் மகனே, நீ ஒரு பிதாவின் தேவனை அர்ச்சிக்க, நீ எப்படி அவரை ஆராதிக்க தெரியுமா? அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் நீ ஆராதனை செய்யி. அது மாத்திரமல்ல, நீ அப்படி ஆராதிக்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு தெரியுமா? ஆண்டவர் உன் இருதயத்தை பார்க்கிறாரு, உன் நினைவை பார்க்கிறாரு, எல்லாத்தையும் பார்க்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் எதை பார்க்கறாரு தெரியுமா? எங்க பார்க்கறா? எங்க பார்க்கறா? இதயத்தை பார்க்கறா. இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, உத்தம இதயத்தோடும் உற்சாக மனதோடும் கர்த்தரை தேடினால் உங்களுக்கு அவர் தென்படுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நாங்க ஆண்டவரை ஆராதிக்கணும் சொல்றதுக்கு முன்னாடி ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிச்சிடணும். எல்லாம் கவனிச்சீங்களா? நான் சொல்றேன், ஆராதனை சொன்ன உடனே ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிடணும். அதுதான் உற்சாகமானது. அதான் என்னதுங்க? உற்சாகமானது. நீங்க நினைக்கிறீங்க, உங்களுக்கு சில நன்மைகளை நினைத்து துதிக்க ஆரம்பிச்சிடணும். ஆண்டவரே, நான் அப்படி இருந்த ஆண்டவரே அப்படி யோசிக்கிறீங்க. நான் உண்மையை சொல்றேன். பாஸ்டர் ஒரு பாட்டு பாட்டாங்கல்ல, என்ன பாட்டு பாட்டீங்க? சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரை. அந்த பாட்டை பாட நான் அழுது ஒரு விஷயம் அழுது. ஏன்னா அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறாரு, அந்த தேவனை நான் பார்க்க வந்திருக்கிறேன். அப்போ அந்த பாடல் அவங்க பாடும் பொழுது எனக்கு ஒரு மகிமை இறைன்னு நான் என்ன செஞ்ச உணர்ந்தேன். அந்த மகிமையை உணரும் பொழுது உங்க இதயம் உடைக்கப்படும், நீ கடினடிக்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க நான் ஓப்பனா சொல்றேன், நல்லா கவனிச்சீங்க. நமக்காக தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் கூடிய நம்ம தேவைக்காக கண்டுபிடிக்க ஆண்டவரே அது இல்லை இது இல்லை அப்படி கண்டுபிடிக்கிறோமே. ஆண்டவரை பார்க்கணும்னு என்னைக்கே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாமா? சொல்லுங்க. ஆண்டவரே பார்க்கணும், ஆண்டவரே பார்க்கணும், ஆண்டவரை வெளிப்படுத்தும் ஆண்டவரே அப்படி என்னைக்காவது ஒரு சுட்டு கண்டுபிடிக்க போகிற பிரயாசம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு நான் பிள்ளையா இருக்கிறேன். நாளைக்கு வேலை வருகை வந்ததுன்னா நான் லோகத்துக்கு வரும் பொழுது அவங்க எப்படி இருக்கிறாரோ அப்படியே நான் பகுபகமாய் அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு நீ கர்த்தரை தேடினால் ஆண்டவர் உனக்கு வெளிப்படுவார், உன்னை தரிசிக்கும், அவருடைய முகத்தை உன்னை காண்பிப்பார், அவரோடு பேச ஆரம்பிப்பார். ஆமென். அல்லேலூயா. மூன்று காரியம் பார்த்தோம். இதெல்லாம் வந்து கர்த்தரை நீங்க தரிசிக்கணும்னா சுத்த இருதயம் உங்களுக்கு வேண்டும், பரிசுத்த இருதயம் உங்களுக்கு வேண்டும். இரண்டாவது, ஜீவன் உள்ள தேவன் மேல தாகமா இருக்கிற இருதயமாய் உங்களுக்கு வேணும். மூணாவது, உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு கர்த்தரை தேடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரோட பேசுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களோட தேவன் நம்மகிட்ட எதுவும் கேட்கல. நான் உன்னை பார்க்கணும்னா பணத்தை கொடு, நான் உன்னை பார்க்கணும்னா சொத்தை கொடு, நான் உன்னை பார்க்கணும்னா அதை கொடு, இதை கொடு. அவர் கேட்கவே இல்லை, எதுவும் கேட்கல. அவர் கேட்கறது உங்க இருதயத்தை கேட்கிறார். ஆமென். அல்லேலூயா. உங்க இருதயத்துல அவர் வந்தாலே போதும், அவர் வந்தாலே போதும். இருக்கிற எல்லா குறைகள் மாறினாலும் போதும். நிச்சயமா கர்த்தர்களோட ஒவ்வொரு நிமிஷம் பேசிக்கிட்டே இருக்கிறார். நீங்க வேலை செய்யும் போது பரிகாரத்துக்கு போடுது. நான் அந்த வசனத்தை மத்திய 5-8 வசனத்தை நான் அனுப்ப
அப்பவே இந்த வசனத்தை தியானிக்கிறது, படுக்கும் போதும் நடக்கும் போதும் வேலை செய்யும் போதும் என்ன பண்ணாலும் தியானிச்சுக்கிட்டே இருக்கு. எப்படி ஆண்டவரே நான் என்ன சொல்லி எப்படி எடுக்கணும் அப்படின் போது நான் அதை அனுபவித்தால்தான் நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் எழுதுங்களா மாற்றம்.